ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஒரு அரபி ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது பேர் பார்த்திங்கன்னா மந்தி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதெல்லாம் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொடி வந்து நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் இது மாதிரி காஞ்ச எலுமிச்சப்பழம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு எலுமிச்சப்பழம் காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை போட்டால் தான் வந்து உங்களுக்கு அதோட டேஸ்ட்டே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, ஒரு 3-4 துண்டு பட்டை, அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் பவுடர் வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜாதிக்காயாக கிடச்சிச்சின்னா ஒரு ஜாதிக்காயை வந்து நீங்கள் இதோட வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரைஸில் வந்து ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இந்த மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்க்கே வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. அதனால் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக போட்டு வறுத்துட்டு திரித்து வச்சுக்கலாம். இது வந்து நான் இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு நான் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து யூஸ் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வந்து இதை வறுத்து திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்மக் பவுடரை இதிலேயே ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம மட்டனில் தான் வந்து மந்தி ரைஸ் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து கொழுப்புள்ள மட்டன் வந்து கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பெரிய பெரிய பீஸாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் பிடிக்காதுங்கிறதுனால ஓரளவு வந்து சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து நம்ம வந்து அவிச்சு இதில் உள்ள தண்ணியை மட்டும் தான் எடுத்துக்கிட போகிறோம். அதனால் எப்படி பீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மசாலாக்கள்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊறணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கலந்துருங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் இதில் கலந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இது மந்தி மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் கலந்துருங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அடுத்து வந்து உப்பு வந்து தேவையான அளவு, இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மட்டனில் வந்து ஊற வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்காவது ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த ரைஸ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது வந்து நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து ஒரு குடமிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு லெமன், அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து காஞ்ச லெமன், அப்புறம் வந்து ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 5-6 துண்டு ஏலக்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் கிராம்பு, இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து அடுத்தது வந்து மட்டனை வேக வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அந்த குக்கரில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் அதையும் வந்து நல்லா உதுத்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது. சும்மா லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம மட்டனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி விடுங்க. வந்து வெங்காயம் வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து ஊற வச்சு வச்சுருக்க மட்டனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மட்டனுக்கு நம்ம தண்ணி விட போகிறோம். இது வந்து நான் இந்த கப்புக்கு வந்து 2.5 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அப்போ இதே அளவுக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி விட போகிறோம். 5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த மசாலாவுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில். இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு 7-8 விசிலுக்கு நல்லா விட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு சத்தம்லாம் அடங்கிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மட்டனை மட்டும் தனியாக எடுத்துட போகிறோம். ஏன்னா இதில் வந்து மட்டன் அந்த சாறு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா இறங்கிடுச்சு. அதனால் அந்த மட்டன் பீஸ்களை ஃபுல்லாக தனியாக எடுத்துடும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஏற்கனவே வந்து நல்லா சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கோங்கிறதுனால சீக்கிரம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மட்டனோட சாறு ஃபுல்லாக இதில் இறங்கி இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கிரில் இருந்துச்சுன்னா இதில் கிரில்லில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வர்ற வரைக்கும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒன்றுமே போட வேண்டாம், இதை அப்படியே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதிலே வந்து நல்ல மசாலாலாம் ஊறி போய் தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிடும். இது வந்து ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே வைக்கிறதுக்கு, அதனால் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து இது மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கம்மியான உடனே நம்ம குக்கரில் உள்ள வெயிட் எடுத்துகிட்டு சும்மா வந்து மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தம் போட்ட மாதிரி ரெடி ஆயிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அப்போது இது எப்படி தண்ணி வற்றிருக்கான்னு ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கலாம்.
இன்னும் லைட்டாக வந்து தண்ணி இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, ரைஸும் வந்து நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. ரொம்ப கிளறினீங்கன்னா ரைஸ் எல்லாம் வந்து உதிர்ந்து போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மட்டனை வந்து ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக வந்து மட்டன் மந்தி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் அரபிக் சட்னி அரைச்சிருக்கேன். இதோட ரெசிபியும் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.